வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்கள் பார்க்கலாம். இன்று 11ஆம் தேதி ஜூன் மாதம் 2025. இன்று புதன்கிழமை. இன்று கோச்சார சந்திரன் விருச்சிக ராசியில் செல்கிறார். இரவு 8:12 வரை விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இன்று காலை நேரம் தொடங்கக்கூடிய காலை சூரிய உதயத்திலிருந்து கேட்டையில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையும், இன்றைய ஒரு வேலை நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாள் முழுவதும் இரவு மணி வரை, இன்றைய நாள் முழுவதும் இரவு 8:12 வரை கேட்டை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலையும், 8:12க்கு தனுசு ராசிக்கு சந்திரன் மாறக்கூடிய நிலையும், மூல நட்சத்திரத்தில் அவர் சஞ்சரிக்க தொடங்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இன்று இரவு 8:12 வரை சந்திராஷ்டமம் தொடர்கிறது. ஆனால் இவர்கள் சுலபமாக செய்யக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும்னு சொல்லலாம். 2ஆம் வீட்டில் ஒரு பலமான நிலை, பஞ்சமாதிபதியான சூரியன் இருப்பது, 3ஆம் அதிபதி பாக்யாதிபதியுடன் இணைந்திருப்பது, தொழில் லாபம், உத்தியோகத்தில் வளர்ச்சி, பிரமாதமான லாபம், ஏற்றம், சுப விரயங்கள் ஏற்படும். இன்றைய கோச்சார சந்திரன் அதிகமான தைரியத்தை இவர்களுக்கு கொடுக்கும். பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. முக்கியமாக புதிய முயற்சிகளை சந்திராஷ்டமத்தினால் தவிர்த்து கொள்வது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது ரிஷபத்திற்கு பலன்களை பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பது, இவர்களுடைய பஞ்சமாதிபதி 2ஆம் அதிபதியான புதன் சாரத்தில் இருப்பது மிகுந்த நன்மை. திருமண வாழ்வில் ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானமும் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய வாழ்வில் ஏற்றமான நல்ல நிலை. அவர்களுக்கு தொழில் வளர்ச்சி, அவர்களுக்கு அவங்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல முன்னேற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நிலை. அதை கண்டு ரிஷபராசிக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிலை. புதன் சாரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக தனஸ்தானத்திற்குடைய பலத்தை கொடுக்கும். வருமானத்தில் ஒரு உயர்வு, திருப்தியான நிலை, ஓரளவிற்கு சுலபமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய லாபமான நாள். ஆனாலும் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்வது, திருமண வாழ்வில் சற்று அனுசரித்து செல்வது முக்கியமான பலனை, நன்மையான பலனை கொடுக்கும். வாழ்க்கை துணை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நீச சந்திரன் விருச்சிகத்தினுடைய பலன்களை ரிஷபத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு கொடுக்கும். ஸோ அந்த விருச்சிக ராசிக்குடைய மனக்குழப்பம், தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ், இது போன்ற நிலை ரிஷபத்தினுடைய வாழ்க்கை துணை வெளிப்படுத்தலாம். ஸோ திருமண வாழ்வில் சற்று அனுசரிப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் ராசிநாதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருப்பதும், அந்த ராசிநாதன் ஆட்சி பலத்தில் இருப்பதும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பணிச்சுமை, பணி தொடர்பான வளர்ச்சிகள், அற்புதமான தொழில் லாபம், பிரயாணங்களால் மிகுந்த நன்மையான நிலை, அதிர்ஷ்டத்தினால் வளர்ச்சியான நிலை, ஒரு நல்ல சுப விரயங்கள் செய்து கொள்ளக்கூடிய நல்ல பலன்கள் கொடுக்கும். இருந்தாலும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் மிதுன ராசி நண்பர்கள் சற்று கவனத்தை அதிகம் காட்டுவது நன்மை அளிக்கும். அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசிநாதன் சந்திரனை நீச்ச நிலையில் இருந்தாலும் அவர் விரையாதிபதி சாரத்தில் விரையாதிபதி ஆட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் பணி ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சிகள், பிரயாணங்களால் நன்மை, வெளிநாட்டு பிரயாணங்கள், வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களால் லாபமான நல்ல பலன்கள் ஏற்படும். குடும்ப வாழ்வில் மட்டும் சற்று விட்டு கொடுப்பது. 8இல் இருக்கக்கூடிய ராகுவிற்கான பலன்களும் 2இல் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவிற்கான பலன்களாகவும் வருகிறது. குழந்தைகள் வாழ்வில் ஒரு அற்புதமான வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களால் வளர்ச்சியான நிலை கூட கடகத்தினுடைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய 2:11 சாரத்தில் சந்திரன் விரையாதிபதியாக இருப்பது ஓரளவிற்கு தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள், தொழிலுக்கான புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகளும் சூழல்களும் இவர்களுக்கு ஏற்படும். நீண்ட நாள் விருப்பங்கள் சிலவற்றை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். இருந்தாலும் புதிய முயற்சிகளை ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் சரியாக யோசித்து விட்டு அதை நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற புதன் குருவுடன் இணைந்திருப்பது அற்புதமான தொழில் மேன்மை, தொழில் லாபம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல பலன்கள். பாதகாதிபதியான செவ்வாய் இந்த ராசியில் அமர்ந்திருப்பது புதிய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக சற்று நிதானமாக முடிவுகளை எடுப்பது நல்ல பலன்களாகவே உங்களுக்கு மாறும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் ராசிநாதனும் 10 குடையவனுமாகிய புதன் சாரத்தில் இன்று முழுவதும் செல்லப்போகிறார். அந்த ராசிநாதன் தன் வீட்டிற்கு 10ஆம் வீட்டில் அங்கு ஆட்சி பலம் பெறக்கூடிய நல்ல நிலை,
திருமண வாழ்வில் ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணைக்கு அலைச்சல்கள் இல்லைனா விரயங்கள் தொடரக்கூடிய நிலை ஓரளவிற்கு, இதனால் வாக்குவாதத்தை தவிர்க்கக்கூடிய சூழலாகவே காட்டுகிறது. இவர்களுக்கும் தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள், வருமானத்தில் திருப்தியான நிலை, இதெல்லாம் பொருளாதார ரீதியில் கணவன் மனைவி இருவருக்கும் நல்ல நிலையும். ஏதோ ஒரு சில மனத்தாங்கல்களால் ரிலேஷன்ஷிப் வகையில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அனாவசியமான ஓவர் திங்கிங்கை தவிர்த்து கொண்டு திருமண வாழ்வில் அனுசரித்து செல்வது, தந்தையாருடைய ஆரோக்கியத்தை குழந்தைகளுடனும் விட்டு கொடுத்து செல்வதை இன்னும் சற்று நாட்களுக்கு கன்னி ராசி நண்பர்கள் தொடர்வது இவர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் பாக்யாதிபதி சாரத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் புதன் சாரத்தில் செல்வது, அந்த பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே ஆட்சியாக இருப்பது மிகுந்த ஏற்றமான ஒரு நல்ல நிலை. அதிர்ஷ்டத்தால் வருமானம் உயரும், அதிர்ஷ்டத்தால் பணியில் ஒரு பெரிய வளர்ச்சியான நல்ல நிலை, ஒரு அற்புதமான தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீடும் 10ஆம் வீட்டுக்குடைய சந்திரனும் தனஸ்தானத்தில் காம்பினேஷனாக இணைந்து இருப்பது தொழில், பணி, வருமான உயர்வு இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஏற்றமான நிலையாக இருக்கிறது. திருமண வாழ்வில் சற்று அனுசரித்து செல்வது நல்ல நிலை. இவர்களுடைய வாழ்க்கை துணைக்கு சந்திராஷ்டமம் போன்ற நிலை இருப்பதனால் அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் சற்று அதிக கவனம் காட்ட வேண்டும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். ஜென்ம ராசியில் சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் செல்வது, அந்த புதன் இவங்களுக்கு விருச்சிகத்திற்கு அஷ்டமாதிபதி, அஷ்டமஸ்தானத்திலே அவர் பலமாக இருப்பது கண்டிப்பாக பூர்வீகம் தொடர்பான சில குழப்பங்களை இன்று எடுத்து பேசாமல் இருப்பது நல்ல நிலை. அலைச்சல்களான விஷயங்கள் என்று தெரிந்து சில விஷயங்களை செய்யாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பான நிலையாகவே இருப்பது நல்ல நிலை. நீங்கள் கவனித்து பார்த்திருக்கலாம், சந்திராஷ்டமத்திற்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு ஈக்குவலாக ஜென்மத்தில் சந்திரன் செல்லும் பொழுது, இந்த விருச்சிக ராசிக்கு கேட்டை நட்சத்திரத்தில் எல்லாம் செல்லும் பொழுது அஷ்டமாதிபதியுடைய சாரத்தில் செல்வது, இது ஒரு வேறு முறையான சந்திராஷ்டமத்தை போன்ற பலன், அதற்கு மேலான ஒரு கஷ்டமான சூழலை கொடுக்கக்கூடிய பலன். ஸோ விருச்சிக ராசி நண்பர்கள் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து விட்டு ஒரு சிம்பிளான நாளாக இன்று அமைத்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு, தொழில் தொடர்பான நபர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களாகவே நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். சுப முதலீடுகள், தொழிலுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய நல்ல நிலை, சுப விரயங்களாகவும் செய்து கொள்ளலாம். ஆனால் மன உளைச்சல், குழந்தைகளோடு இருக்கக்கூடிய நிலை, ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், இதெல்லாம் இவங்க சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய நிலை. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் வாழ்க்கை துணையையும் அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் குறிக்கக்கூடிய புதனுடைய சாரத்தில் செல்வது, வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாயாருடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் அதிகம் காட்ட வேண்டும். ஆனால் இவர்களுக்கு பணி ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சியான நிலை, இவர்களுக்கும் வளர்ச்சி. வாழ்க்கை துணைக்கு, தனுசு ராசியினுடைய வாழ்க்கை துணைக்கு திடீரென்று வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களால் குடும்பத்திலிருந்து சிறிது காலம் பிரிந்து செல்லக்கூடிய நிலையாக சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இருவருக்கும் பணி வளர்ச்சி, வருமானத்தில் உயர்வு, தொழில் லாபம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் சில பிரயாணங்கள் இருவருக்கும் ஏற்பட அதிக வாய்ப்பாகவே கிரகநிலைகள் காட்டுவதனால் ஓரளவிற்கு ஒருவருக்கொருவர் அனுசரித்து கலந்து பேசி முடிவுகளை எடுப்பது, திருமண வாழ்வை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது, விட்டு கொடுப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு இன்றும் 11ஆம் வீடாகிய பாதகஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது, ஆனால் அவர் பாக்யாதிபதியுடைய சாரத்தில் செல்வது, 6, 9 புதன் சாரத்தில் செல்வது பணி ரீதியிலான விஷயங்களுக்கு ஒரு நன்மையான நிலையாக இருக்கும். இருந்தாலும் திருமண வாழ்வில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நண்பர்கள் சற்று அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தைகளுடைய பிடிவாதம் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு சில போராட்டமான நிலையை கொடுக்கும். கணவன் மனைவியிடையே ஒரு வாக்குவாதம் கூட ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறும். இதனால் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வராமல் கலந்து பேசி பொறுமையாக முடிவுகளை எடுப்பது நல்ல பலன். ஆனால் பணி வளர்ச்சி, பணியில் நல்ல மாற்றங்கள், புதிதாக பணி தேடக்கூடியவர்களுக்கு பணி கிடைக்கக்கூடிய பிரமாதமான வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாக ஏற்படும். எதிரில் உள்ள நண்பர்களால் சில ஆதாயமான நல்ல பலன்கள், அவங்க மூலியமாக வேலை கிடைப்பது, அவர்கள் மூலியமாக கிடைத்த கடன் கேட்ட இடத்தில் கிடைப்பது, பிரயாணங்களுக்கு அவங்களுடைய உதவியினால் நன்மையான நிலையாக வருவது, இது போன்ற பலன்கள் மகரத்திற்கு இன்று நடக்க வாய்ப்பிருக்கிறது. அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பஞ்சமாதிபதி புதனுடைய சாரத்தில் இருப்பதும், அந்த புதன் 5லேயே ஆட்சியாக குருவுடன் இணைந்திருப்பதும் அற்புதமான தொழில் லாபம், தொழிலுக்கான புதிய சிந்தனைகள், தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நல்ல ஒரு ஐடியாஸ் எல்லாம் இன்று ஏற்படும். ஆனாலும் புதிய முயற்சிகளில் சற்று நிதானம்,
முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருப்பதனால் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் தொழில் பார்ட்னர்ஸாக புதிதாக அறிமுகமாகக்கூடியவர்களை சற்று நிதானித்து நீங்கள் அவங்கள ஜட்ஜ் பண்ணி உங்களுடைய தொழிலில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஓரளவிற்கு நிதானமாக இருப்பது, புதிய அறிமுகங்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, புதிய முடிவுகளில் புதிய தொகைகளில் நிர்ணயம் செய்யும் பொழுது சற்று கவனமாக இருப்பது, இதெல்லாம் நல்ல நிலை. ஆனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல வளர்ச்சியான காலகட்டம். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி எப்பாடுபட்டேனும் நீங்கள் வருமானத்தை அடையக்கூடிய நல்ல நிலையாகவே இருக்கிறது. தாயார் ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், தந்தையாருடைய ஆரோக்கியம் அனைத்தையுமே கும்பராசி நண்பர்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 4-7 கூடிய புதன் சாரத்தில் செல்வது, அந்த 4ஆம் வீட்டில் ஆட்சியான புதனாக இருப்பது தாயாருடைய நிலை பெரிய உதவியாக உங்களுக்கு இருக்கும். தாயாருடைய ஒரு பெரிய பக்கபலமான நிலை உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. பணி வளர்ச்சிகள் சிறப்பாக இருந்தாலும் பணி தொடர்பான சிந்தனைகள் ஏதோ ஒரு மன உளைச்சலாக இருக்கலாம். ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் பணியை விடக்கூடிய அளவிற்கு கூட சில எண்ணங்கள் சிலருக்கு ஏற்படலாம். சூழலுக்கு தகுந்தவாறு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலைகளுக்கு தகுந்தவாறு பொறுமையாக முடிவுகளை எடுப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 11ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 புதன்கிழமைக்கான பலன்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.